முதலமைச்சர் ஒரு மகிழ்ச்சியான திட்டத்தை நிறைவேற்றியிருக்காரு. ஏன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அவங்கள ஊக்குவிக்கிறத கோடை காலத்துக்கு வந்து 2000 ரூபா கூட கொடுத்துருந்தாரு. 3 மாத காசையும் சேர்த்து 2000 ரூபா கொடுத்து 5000 ரூபா. அது நிறைய பேர் இடத்துல கோரிக்கை வச்சுருந்தாங்க. இங்கே எங்கள் அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர்கிட்ட கூட நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுத்து மாற்றுத்திறனாளிலாம் வச்சாங்க. நாங்கள் தானே ஓய்வூதியம் வாங்குகிறோம், அந்த மாற்றுத்திறனாளி காசு வாங்குகிறோம், அவங்களுக்கு மாத்திரம் 2000 ரூபா ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க, கோடைக்கால விடுமுறை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னாங்க. நான் முதலமைச்சர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி எல்லா பகுதியிலையும் சொல்லியிருப்பாங்க போல். இன்றைக்கி முதலமைச்சர் அதனால தான் வயது முறிந்தோர், அதாவது இந்த ஓய்வூதியத்தில் வாங்குகிறாங்கல்ல மாத காசு 1200 ரூபா, அவங்களுக்கு 2000 ரூபா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ ஏற்கனவே வாங்குற ஒருத்தர் சில பேர் 2000 வாங்குவாங்க, சில பேர் 1500 ரூபா வாங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு 2000 ரூபா, அதாவது 1500 ரூபா வாங்குறவங்களுக்கு 2000 சேர்த்து 3500 ரூபா, 2000 வாங்குறவங்களுக்கு 2000 சேர்த்து 4000 ரூபா. அது மாதிரி கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர்த்துக்கு, அது மாதிரி வயது முதிர்ந்தோர் திருநங்கைகள் அவங்களுக்குமே, அப்புறம் கைம்பெண்கள் அவங்களுக்கும் யார் யார் அரசில் உதவி பெறுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே, அதை 40 லட்சத்துக்கு மேற்பட்டோர் ஏற்கனவே 1,31,00,000 பேர்த்துக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் வந்து கொடுத்தாரு 5000 ரூபா. இப்போ இது இவங்களுக்கு ஒரு எல்லாம் கோரிக்கை வைக்கவும் முதலமைச்சர் இதையும் செஞ்சுருவோம். ஏன்னா குறைகள் இருக்கக்கூடாது. அது இந்த கோடை காலத்தில் விடுமுறை வரும், வெயில் அதிகமாகும், ஏதோ அவங்களுக்கு ஏதோ ஒரு குளிர்பானமோ இளநீரோ எதையோ அருந்துவாங்க, எதுக்காக தேவைப்படும். அப்படின்றதுனால முதலமைச்சர், நமக்கான முதலமைச்சர் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாருமே வந்துட்டு செய்ய மாட்டோம். நம்ம திருப்பி நம்ம தான் வரப்போகிறோம்னு நல்லா தெரியும். இருந்தாலும் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். மக்களுக்கு எந்த கோரிக்கை வச்சாலும் இந்த அரசு செஞ்சு கொடுக்குன்றது 234 தொகுதியிலையும் வெல்றதுக்குள்ள முயற்சிகள் எடுக்கிறாரு. அதனால் தான் மக்களுக்கு என்ன குறைகள் இருந்தாலும் செஞ்சு கொடுங்க. எங்கள் கட்சிக்காரோட கேட்குறது ஃபுல்லாக நீங்கள் வீட்டுக்கு வந்து கேளுங்க, அவங்கள்ட்ட என்ன குறைகள் இருந்தாலும் செய்து முடிக்கிற குறைகளை சொல்லுங்கள், அதை செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு எல்லாமே செஞ்சு கொடுக்குறாரு. இப்படி ஒரு முதலமைச்சர் இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்கன்னா இல்லை. ஏன்னா கலைஞர் என்ன இடத்துல செஞ்சுருந்தாலும் கூட என்ன சொல்லுவாங்கல்ல, தந்தை 8 அடினா பிள்ளை 16 அடின்ற மாதிரி, அவர் செஞ்சதை செய்கிறத காட்டியும் இவர் அதை காட்டியும் சிறப்பாக செய்கிறாரு. அவர் கூட சொல்லியிருப்பார், கலைஞர் மாதிரி என்ன பேச முடியாது, கலைஞர் மாதிரி நடை பேச்சிருக்காது, எழுத முடியாது, ஏன்னா அப்படி ஒரு ஐயா கலைஞர். ஆனால் கலைஞர் மாதிரி என்னால் உழைக்க முடியும், மக்களுக்கான திட்டங்களை பார்த்து செய்ய முடியும்னு சொன்னார். அதைத்தான் இன்றைக்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்து மக்களுக்கான திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மக்கள் எல்லாமே இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக இணையத்திலையும் சரி சமூக வலைத்தளையும் சரி பாராட்டுகள் குவியுது. இப்படி இந்த முதலமைச்சர் தான் எங்களுக்கு வரணும், எங்களுக்கு நான் கேட்காமையே ஒன்று செய்கிறாங்க, மனசில் நினைக்கிறத கூட முதலமைச்சர் செய்கிறாரு. அப்படின்னால மக்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறாங்க. 234 தொகுதியிலையும் வென்று வரலாறு படைக்க போகிறோம். அது யார் முதலமைச்சர் எந்த தொகுதியில் யாரை அறிவித்தாலுமே நம்ம களமாடி 234 தொகுதியிலையும் கூட்டணி கட்சிகள் தொகுதியில் இருந்தாலும் கூட முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிற்கிறதா நினச்சி கடுமையான உழைப்பை கொடுத்து வெல்றது முக்கியம் இல்லை, ஓட்டு சதவீதத்தை கூடுதலாக வாங்கி வெல்லணும். சும்மா 5000 ஓட்டு 10,000 ஓட்டு இல்லாமல் வெல்றது எல்லாமே 30,000 ஓட்டிலேருந்து 50,000 ஓட்டாக இருக்கணும். அப்படியான திட்டங்களை முதலமைச்சர் செஞ்சுருக்காரு. இது மக்கள்கிட்ட கொண்டு போய் திண்ணை பிரச்சாரம், திருமணி பிரச்சாரம், இதில் ஃபுல்லாக எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா கூடுதல் கவனம் பெற்று இதெல்லாம் செஞ்சோம்னா நிச்சயம் 2026 வரலாறு படைப்போம்.